வாழ்க வளமுடன். Today we see about classifications of organic compound based on the pattern of carbon chain. அதாவது கரிமச் சேர்மங்கள் அவற்றின் கார்பன் சங்கிலி வடிவமைப்பு பொறுத்து வகைப்படுத்துதல். இது என்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் அதில் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? We have millions of compounds, organic compounds. They contain elements of carbon, hydrogen and oxygen. The carbon is found in things that are or once were living. அதாவது கார்பனில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கரிமச் சேர்மங்களில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள்ல இருந்து தான். கார்பன் ஆட்டம் ஷேர்டு எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட். அப்போ கார்பன் ஆட்டம்ஸ் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை கொடுத்துட்டு கோவலன்ட் பாண்ட் அதாவது சகப்பிணைப்பு உருவாக்கும். அதனால நமக்கு மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தனியாக பிரித்து எடுத்து எழுத வேண்டி இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் டு தௌசண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகுல். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எப்படி கம்போஸ்ட் ஆகுது சேருதாம்மா? 100 இல்லைனா 1000 இல்லை மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பவுண்டாக மாறுதுன்னு சொல்கிறாங்க. த சிங்கிள் மாலிகுல் இஸ் அ பாலிமர் ஆர் கால்டு மோனோமர். இப்போ இந்த மாலிகுலில் இருக்கிற அதாவது இந்த மூலக்கூறில் இருக்கிற ஒரு சிங்கிள்லையும் நாம் என்ன சொல்கிறோம்? இங்கே மோனோமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்பன் அணுக்கள் மற்ற அணுக்களோட ஒரு சகப்பிணைப்பில் ஏற்படுத்தி ஒரு சங்கிலி தொடரை உருவாக்கும் இல்லையா? அப்படி உருவாக்கினா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்குங்க? கரிமச் சேர்மங்களானது கிடைக்கும். ஸோ ஹியர் கார்பன் ஆட்டம்ஸ் ரியாக்ட் வித் அனதர் ஆட்டம்ஸ் டு ஃபார்ம் அ கோவலன்ட் பாண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் வித் chain pattern. That means carbon chain pattern. So we need to classify this from the following types. The classifications are the classification the organic compounds constitute of 90% of all compounds. Depending upon the arrangement of carbon atom in their structure, organic compounds are broadly characterized into. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்டில் வந்து 90% கார்பன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் எப்படி இருக்குன்னா அதோட வடிவமைப்பு பொறுத்து அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சங்கிலி தொடரை பொறுத்து. ஸோ ஹியர் ஹாவ் வி 2 types. they mean cyclic or closed, then acyclic or open chain. அதாவது வளையமற்றது, வளையமுடையது அப்படின்னு சொல்லுவோம். திறந்த அமைப்பு வளைய சேர்மம் அப்படின்னு சொல்கிறோம். க்ளோஸ்டு டைப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக்னு பிரிக்கிறாங்க. அது ஓரினம் பல்லினம் பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்தது ஹோமோசைக்ளிக் கார்போசைக்ளிக் காம்பவுண்ட் பார்த்திங்கன்னா ஏசைக்ளிக், அரோமேட்டிக் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதாவது அலிஃபேட்டிக், அரோமேட்டிக் அப்படின்னு தான் பிரிக்கிறாங்க. தமிழ்லேயும் அதே தான். அரோமேட்டிக்காக மறுபடியும் பென்சினாய்ட், நான் பென்சினாய்ட், அதாவது பென்சின் வளைய முடியாது, பென்சின் வளையமற்றது அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ ஏன் இப்படி பிரிக்கணும்? we need to characterize the millions of compound. These are discovered every year in our nature or synthesized in laboratory. ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வந்து நம்ம லேப்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், இல்லைன்னா எங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோங்க? நம்மளோட இயற்கையிலேருந்தே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சார்ட் பாருங்கள். Based on carbon framework, organic compounds are classified as acyclic, அதாவது ஓப்பன் செயின், திறந்த அமைப்புடையது, வளையமற்றதுன்னு சொல்கிறோம். அடுத்து சைக்ளிக், இது வந்து வளையமுடையது. அடுத்து ஏசைக்ளிக்கை ரெண்டாக பிரித்தா சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், அன்சேச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன், நிறைவுற்ற சேர்மம், நிறைவுறா சேர்மம்னு பிரிக்கலாம். நிறைவுற்றதுக்கு எடுத்துக்காட்டு அல்கேன், நிறைவுறாததுக்கு அல்கீன், அல்கைன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஹோமோசைக்ளிக் அல்லது கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், அது வந்து என்ன சொல்லணும்னா ஓரின வளைய சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதை ரெண்டாக பிரித்தா அரோமேட்டிக், அலிஃபேட்டிக், அதே பேர் தான். அலிஃபேட்டிக் சேர்மத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து சைக்ளோ அல்கேன், அதாவது வளைய அல்கேன். அரோமேட்டிக் வந்து பென்சின் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், அதாவது பல்லின வளைய சேர்மங்களுக்கு எடுத்துக்காட்டு ஃபியூரேன், தயோஃபின், ஃபிரிடின், இதெல்லாமே எக்ஸாம்பிளில் சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லா டைப்பையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ டீட்டெயிலாக படிக்க போகிறது. that means for acyclic compound we have 2 types, that saturated and unsaturated. Here we study deeply. Then cyclic compounds have a homocyclic, that means carbocyclic compound, and a heterocyclic compound. So we have that simple classification types
that is acyclic compounds, that means open chain compounds, and a cyclic compound, that is a closed chain compound. These are based upon the structure. They are classified by the organic compounds. So here what is saturated, that is under the category of acyclic compound. All carbon atom in the chain are connected by single bond. So all carbon atoms are connected by a single bond. So that is under the category of acyclic. First we have some description in this acyclic. That means a carbon atoms are present in the form of open chain. Carbon atom எப்படி இருக்குங்க, திறந்த அமைப்புடையதாக இருக்கும். This chain may either be strong chain, straight chain or a branch chain. இந்த chain எப்படி இருக்கும், சங்கிலி தொடராக இருக்கும் இல்லை கிளை தொடராக இருக்கும் சொல்கிறாங்க. These were initially known as aliphatic compounds. இனிஷியலாக அது என்னென்னு சொல்கிறாங்க, aliphatic சேர்மம்னு சொல்கிறாங்க. Because the compounds of these class were derived from the animal and vegetable oil. இது எங்கேருந்து எடுக்கிறாங்களாம், விலங்குகளிலிருந்தும் தாவரங்களோட கொழுப்பிலிருந்தும் எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட் அப்படின்னா கார்பன் ஸ்கெலிட்டன் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைட் செயின். அதோட கார்பனோட வடிவமைப்பு எப்படி இருக்குங்க, நீண்ட சங்கிலி தொடரில் இருக்கும். அதுக்கு உதாரணம் இங்கே கொடுத்துருக்கிறது ப்ரொப்பீன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. பிரான்ச்சட் செயின் கார்பன்ஸ் அப்படின்னா இந்த கார்பன் ஸ்கெலிட்டன் ஈஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பிரான்ச்சட் செயின். அப்போ கார்பனோட தொடர் எப்படி இருக்குங்க, கிளை தொடராக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஐசோபியூட்டைல். இங்கே பாருங்கள், 2 கார்பன் மட்டும் சங்கிலி தொடருக்கு, மீதி எல்லாமே எப்படி இருக்குங்க, கிளை தொடரில் இருக்குது. ஸோ ஹியர் இதுக்கு சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அது என்னென்னு சொல்கிறோம், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அலிஃபேட்டிக் காம்பவுண்ட்ஸ் த கன்சிஸ்ட் ஆஃப் அ ஸ்ட்ரைட் ஆர் பிரான்ச் செயின் இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் ஈத்தேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஹைட்ரோகார்பன்ஸ் இருக்கும்போது இது டீட்டெயிலாக படிக்கலாம். ஈத்தேனோட ஃபார்முலா CH3 அதாவது C2H6. அடுத்து ஐசோபியூட்டேன். இங்கே பாருங்கள், கிளைத்தொடர் ஒரு நடுவில் ஒன்று வச்சுட்டு 3 பக்கம் அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்குங்களா. அடுத்து வந்து அசிட்டால்டிகைடு. ஸோ அதுவும் எப்படி தான் இருக்குங்க, கிளைத்தொடராக இருக்குது. அடுத்து அசிட்டிக் ஆசிட். அதுலேயும் ஆக்சிஜன் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைத்தொடரில் இருக்குது. ஸோ ஹியர் ethane, isobutane, aldehyde, acetaldehyde and acetic acids are the examples of aliphatic compounds. Here we learn that straight or branched chain compounds in this part. So we have another examples here. Ethane, ethene, ethine. Such structure represents are the complete structural formula. So we have a complete structural formula. So now you see here it have a branched and straight chain compounds. அதாவது ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன் இதோட ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்குதுங்க, கிளைத்தொடராகவும் சங்கிலி தொடராகவும் ரெப்ரசன்ட் ஆகிருக்குது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதே ஈத்தீன்லாம் பாருங்கள் இருக்கிறது எல்லாமே எப்படி தான் இருக்கும், மேலெல்லாம் கொடுத்துருக்க மாதிரி இருக்காங்களா, பார்க்குறக்கு அது எப்படி இருக்குங்க, கிளைத்தொடராக இருக்கும். ஆனால் கரெக்டாக எழுதணும்னா அது எப்படி இருக்கும், சங்கிலி தொடரில் இருக்கும். அதுக்கடுத்து ஈத்தைன் வந்து இருக்கிறது எப்படி தான் இருக்குது, சங்கிலி தொடரில் இருக்குது. சரிங்களா. இப்போ நம்ம சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் பற்றி படிக்கலாம். ஸோ if all bonds between carbon atoms are single, the compound is saturated compound. The carbon-carbon bond becomes single, it is a saturated compound. If a double bond is represented between carbon atom, compounds are called unsaturated. So if any carbon atom have a double or triple bond, இங்கே கொடுக்கலிங்க, if it is have a double or triple bond, definitely it is a unsaturated compound. In saturated compounds all 4 valency of carbon atoms are used up. அதாவது saturated compoundsல 4 வேலன்சியுமே என்ன பண்ணியிருப்பாங்க கார்பனுக்கு, இட்ஸ் அ டெட்ராவேலன்ட் காம்பவுண்ட். ஸோ 4 வேலன்சியுமே யூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஆர் நான் ரியாக்டிவ். சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைவுற்றது நிறைவுறாதுன்னு சொல்கிற இல்லையா. கார்பன் நடுவில் இருக்க பிணைப்பு ஒற்றை பிணைப்பு இருந்தால் நிறைவுற்றது, இரட்டையன் முப்பிணைப்பாக இருந்தால் நிறைவுறாததுன்னு சொல்கிறாங்க. அப்போ நிறைவுற்றது 4 பிணைப்பையுமே ஏற்படுத்தியிருக்கும். அது என்ன ஆகாது அப்படின்னா ரியாக்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே சேச்சுரேட்டட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பாருங்கள், சேச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் தட் கண்டெயின் ஒன்லி சிங்கிள் கார்பன் பாண்ட்.
ஸோ கார்பன் கார்பன் பாண்ட் எப்படி இருக்குங்க, சிங்கிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Saturated compounds contain maximum number of hydrogen atom bonded carbon atom. So here carbon atoms are maximum covered number of hydrogen atom. It have a tetravalent compound, so it mostly contains number of hydrogen atoms. Here we have a saturated fat, so all the carbons are attached with the ஹைட்ரஜன். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க, கார்பன் வந்து நிறைய ஹைட்ரஜனை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. we have a examples propane CH3 CH2 CH3, so all the hydrogens are used here. ethane CH3 CH3, next one 3,4 dimethyl hexane, next one is a branched chain. So all the carbon atoms are யூஸ்டு இன் திஸ் ஹியர். அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கார்பன் அணுக்களுமே என்ன ஆகுது, ஹைட்ரஜன் கூட ஒரு பிணைப்பை ஏற்படுத்துது. எதுவுமே வந்து இரட்டை பிணைப்போ முப்பிணைப்பை ஏற்படுத்தலை, எல்லாமே என்ன பிணைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒற்றை பிணைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் தான் ப்ரொப்பேன், ஈத்தேன், 3,4 டைமெத்தில் ஹெக்சேன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வி see about unsaturated compounds. ஸோ unsaturated compoundsனால் நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், it have a double or triple bond between carbon carbon bondsன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ unsaturated compounds do not have a maximum number of hydrogen atoms. அங்கே it have a maximum number of hydrogen atom. யார், saturated compound. பட் இங்கே unsaturated do not have a maximum number of hydrogen atoms bonded to the carbon atoms. அப்போ நிறையா ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணியிருக்காது, கார்பன் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணியிருக்காது. இங்கே ஒரு அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குங்களா, அதில் பாருங்கள் மேக்ஸிமம் வி ஹாவ் அ டபுள் பாண்ட்ஸ். ஸோ அதாவது கார்பன் கார்பனுக்கு இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது, மேக்ஸிமம் டபுள் பாண்ட்ஸாக இருக்கும். ஹியர் இட் கண்டெய்ன்ஸ் அனதர் ஆட்டம், தட் இஸ் ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ வெறும் ஹைட்ரஜன் மட்டும் இல்லாமல் நிறைய என்ன இருக்குங்க, ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால இது என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டால் இரட்டை மற்றும் முப்பிணைப்பை கொண்டு இருக்குது. யார், நிறைவுறாத சேர்மம். சரிங்களா. வி ஹாவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். எத்திலீன், கார்பன் கார்பனுக்கு நடுவில் 2 டபுள் பாண்ட் இருக்குங்களா. அடுத்து அசிட்டிலின் பாருங்கள், ட்ரிபிள் பாண்ட் முப்பிணைப்பு இருக்கா. அடுத்து வினைல் ஆல்கஹாலுக்கும் என்ன இருக்குங்க, டபுள் பாண்ட் இருக்குது. அடுத்து அக்ரைல் ஆல்டிகைடு, அதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா கார்பன் கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இரட்டை மற்றும் முப்பிணைப்பை கொண்டது யார், நிறைவுறாத சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதில் வரும், திறந்த அமைப்புடைய சேர்மத்தில் வரும். சரிங்களா. ஸோ இதில் எல்லாத்துலேயும் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், ஏ சைக்கிளிக் ஆர் ஓப்பன் செயின் கார்பன் ஆட்டம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போனா இதில் சேச்சுரேட்டடாக இருக்கும், அன்சாச்சுரேட்டட் இருக்கும். சரிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது சைக்கிளிக் செயின் கார்பன் ஆட்டம்ஸ், அதாவது சைக்கிளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். They are marked by the presence of one or more closed chains or ring of atoms in their structure. என்ன இருக்குங்க, closed chain இருக்கும், இல்லைன்னா ring இருக்குன்னு சொல்கிறாங்க. Depends on whether there is a presence of any other atom apart from carbon in the constituent of a ring. They are further classified into, அதாவது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமோட கன்ஸ்டுவன்ஸ் தான் டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. they are further classified into homocyclic or carbocyclic, அதாவது ஒற்றை வளையச்சேர்மம்னு சொல்கிறாங்க. தென் ஹைட்ரோசைக்ளிக், பல் என்ன வளையச்சேர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோமோசைக்ளிக் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். த ரிங்ஸ் இன் தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் என்டையர்லி மேடப் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இதில் இருக்க எல்லா ரிங்ஸுமே இதில் தான் மேடாயிருக்கும், அத்தனை வளையங்களுமே கார்பனால் தான் மேடாயிருக்கும். நோ அதர் ஆட்டம் இஸ் ப்ரெசன்ட் இன் திஸ் ரிங் ஸ்கெலிட்டன். ஸோ வேறு எந்த ஒரு ஆட்டம் இதில் இந்த ரிங் ஸ்கெலிட்டனில் பிணைப்பில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. தீஸ் கேன் பி ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 சப் கிளாஸஸ். மறுபடியும் இதை ரெண்டாக பிரிக்கலான்னு சொல்கிறாங்க. என்னது, அலிசைக்ளிக் காம்பவுண்ட், அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம அலிசைக்ளிக்னா என்னன்னு பார்க்கலாம். their name is attributed to their resemblance of aliphatic compound in their property. இதோட பேர் எங்கேருந்து வருது, அலிஃபேட்டிக் சேர்மத்துலேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க அலிசைக்ளிக் அப்படின்றது. ஸோ த காம்பவுண்ட் தட் இஸ் போத் அலிஃபேட்டிக் ஆர் சைக்ளிக். அது எப்படி இருக்கும், அலிஃபேட்டிக்காகவும் இருக்கும் சைக்ளிக்காகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த எக்ஸாம்பிள் ஆஃப் தீஸ் கேட்டகரி இன்க்ளூடட் சைக்ளோப்ரோபேன், சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபென்டேன், சைக்ளோஹெக்சேன். இப்போ இது எல்லாத்துக்குமே முன்னாடி என்ன வருது, சைக்ளோ, அதாவது வளைய ப்ரோபேன், வளைய பியூட்டேன், வளைய பென்டேன், வளைய ஹெக்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்து அரோமேட்டிக் காம்பவுண்ட் ஒரு சப் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் இது எப்படி இருக்கும், சைக்கிளிக்காக இருக்கக்கூடிய அன்சாச்சுரேட் நிறை ஊறாத சேர்மம்னு சொல்கிறாங்க. ஸோ டிரைவ் தயர் நேம் ஃப்ரம் த க்ரீக் வேர்ட் ஆஃப் அரோமா. எங்கேருந்து பிடிக்கிறாங்க, க்ரீக் வேர்டு. அதற்கு என்ன மீனிங்னா ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல். இது மறுபடியும் ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா என்ன ஆகும், பென்சிடட் அரோமேட்டிக், நான் பென்சினாட் அரோமேட்டிக் அப்படின்னு சொல்லி பிரிப்போம். ஸோ இதில் அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஹோமோசைக்ளிக் அண்ட் ஹெட்ரோசைக்ளிக். ஹோமோசைக்ளிக்னா கார்பன் கார்பன் பாண்ட் மட்டும் இருக்கணும். ஹெட்ரோசைக்ளிக்னா த அதர் கார்பன்ஸ் ஆல்சோ ப்ரெசன்டட் இன் திங், அதாவது அதர் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் கார்பன் இல்லாமல். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சைக்ளோப்ரோப்பேன், சைக்ளோஹெக்சேன், சைக்ளோஹெக்சேன். 2 சைக்ளோஹெக்சேன் இருக்குது இல்லைங்களா, அப்போது ஒரு ஹைட்ரஜன் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாமே அலிசைக்ளிக், அதாவது அலிஃபேட்டிக் சைக்ளிக்னு சொல்லலாம். ஹோமோசைக்ளிக் அதாவது ஓரின வளையச் சேர்மம்னு சொல்லலாம். பட் டெட்ராஹைட்ரோஃபியூரேன், அதாவது ஒரு ஆக்சிஜன் போட்ட மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வந்து என்ன அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக், அதாவது பல்லின வளையச் சேர்மத்துக்கு உதாரணமாக சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் எதுக்காக, we need to classify the organic compounds. So we have some examples here: cyclopropane, cyclobutane, cyclopentane and benzene. So here these are the structural formula as well as the simple structure of this compound. அதாவது ட்ரையாங்கிளில் போட்டால் என்ன தான் அர்த்தம், சைக்ளோப்ரோப்பேன் தான் அர்த்தம். இதே நம்மளோட கெமிஸ்ட்ரியில் ஸ்கொயர் போட்டால் என்ன அர்த்தங்க, சைக்ளோபியூட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது பென்டகன் ஸ்ட்ரக்சர், ஐங்கோணம் போட்டிங்கன்னா சைக்ளோபென்டேன் இருக்குது. தென் ஹெக்ஸகன், பென்சின் ஸ்ட்ரக்சர் போட்டிங்கன்னா, அதாவது அருங்கோணம் போட்டிங்கன்னா என்ன தான் அர்த்தம், பென்சின் தான் அர்த்தம். சரிங்களா. இப்போ நம்ம அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். இது என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தீஸ் இன்க்ளூட் பென்சின், அதர் ரிலேட்டட் ரிங் கார்பன்ஸ், அதாவது பென்சின் கூட அதர் ரிலேட்டட் ரிங் கார்பன்ஸ். கிளை அமைப்பு வந்து எப்படி இருக்கும், அந்த பென்சின் அமைப்பு கூட ஒன்றாக தான் இருக்கும். ஆனால் பென்சின் அமைப்புக்குள்ளேயே இருக்காது. பென்சின் அமைப்புலேருந்து ஒரு கிளையை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணம் பென்சின். அனிலின் பாருங்கள், பென்சின் ரிங்கிலிருந்து என்ன ஆகுது, ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகி NH2 இருக்குது. அடுத்து நாப்தலின், நம்ம யூஸ் பண்ணுற பாசிகுண்டு. நான் பென்சினாய்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ட்ரோபோலின், அதாவது பென்சின் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. அடுத்து நம்ம பல்லின வளைய சேர்மங்கள் சொன்னோம் இல்லைங்களா, அதாவது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். when one or more hydrocarbons such as oxygen, nitrogen, sulfur, boron, silicon present in this ring, such compound known as heterocyclic. அதர் தென் கார்பன், என்ன ஆட்டம்ஸ் இருந்தால், கார்பன் தவிர வேறு என்னென்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஒரு பல்லின வளைய சேர்மங்கள் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னா அது என்ன தான் நம்ம சொல்லுவோம், ஹெட்ரோசைக்ளிக். கண்டிப்பாக அது ஹெட்ரோசைக்கிள் தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து 2 டைப்பாக இருக்குது, அலிசைக்ளிக் ஹெட்ரோசைக்ளிக், அரோமேட்டிக் ஹெட்ரோசைக்ளிக். அலிசைக்ளிக்னு எப்படி இருக்கும், 6 பாண்டை விட கம்மியாக இருக்கக்கூடியது, அதாவது எல்லாமே இதாக இருக்கக்கூடியது, ஆக்சிஜன் இருக்கக்கூடியது. இது அரோமேட்டிக் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதோட ஸ்கெலிட்டன் வந்து இருக்க மாதிரி. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபிரோலின், ஃபியூரான், தயோஃபின், ஃபிரிடின். அதாவது ஃபிரோ அப்படின்றது பாருங்கள், நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ஒரு ரிங் அமைப்பை கொடுத்துருக்கு. அடுத்து ஃபியூரானில் பாருங்கள் ஆக்சிஜன் மட்டும் சேர்ந்து இருக்குது. அடுத்து தயோஃபினில் பாருங்கள் சல்ஃபர் மட்டும் சேர்ந்துருக்கு. அடுத்து ஃபிரிடினில் பாருங்கள் நைட்ரஜன் மட்டும் இந்த ரிங்குக்குள்ளே சேர்ந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ.